ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. காலையில் குளோபல் மார்க்கெட் அப்பு, நம்ம மார்க்கெட் நியூட்ரலாக இருந்தது. எஃப்ஐஸ் வந்து செல் சைடு, டெக்னிக்கலாக சப்போர்ட்டில் க்ரீன் கேண்டில் அண்டு ரெட் கேண்டில் போட்டிருக்கு. ஸோ ரேஞ்ச் மார்க்கெட் இருக்கும் அல்லது எனி நியூஸ் கேன் சேஞ்ச் த மார்க்கெட் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி என்னடா யூஎஸ் வந்து $550 பில்லியன் ஜப்பான் கூட ட்ரேட் டீல் வச்சிருக்காங்க. இது மெகா டீல்னு கருதப்படுது. இது வந்து 90% ப்ராஃபிட் கிடைக்கும்னு ட்ரம்ப் சொல்றாரு. இது எக்கனாமிக் டைம்ஸ்ல இந்த நியூஸ் வந்திருக்கு. இது ஒரு பாசிட்டிவா எல்லா மார்க்கெட்டுமே, குளோபல் மார்க்கெட்ல யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும் சரி, யூரோப் மார்க்கெட், ஏசியன் மார்க்கெட், ஈவன் நம்ம நிஃப்டி கூட இதை பாசிட்டிவ் எடுத்துட்டு கரெக்டாக ஒரு 45 டிகிரியில் போயிருக்கு. இந்த சார்ட்டை பாருங்க, எந்த ஒரு பிசுரும் இல்லாமல் 45 டிகிரியில் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. எனக்கு இதில் ஒரு ஐயம் இருக்குது. இது ஜான் ஸ்ட்ரீட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது ஜான் ஸ்ட்ரீட் இதில் இன்வால்வ் ஆகாமல் இருந்ததன காரணமாக கூட இருக்கலாம். ஏண்டா ஜான் ஸ்ட்ரீட் அண்டர் குளோபல் ஸ்கேனர் யூஎஸ் செக்ரட்டரிஸ் வந்து டீட்டெயில் கேட்குறாரு செபிட்ட இருந்து. டெரிவேட்டிவ் ப்ராப்ளம் வந்து இது ரிப்போர்ட் மணி கண்ட்ரோலில் வந்திருக்குது. அவங்க வந்து குளோபல் ஸ்கேனரில் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருவேளை வராமல் இருந்திருப்பாங்களோன்னு டவுட் இருக்கு. இல்லாட்டி கச்சா முச்சான்லாம் ட்ரேட் நடக்கும். ஒரு டீசெண்டாக அப்படியே அழகாக மேலே போய் முடிஞ்சிருக்கு. இந்தியா வீக்ஸ் இன்னைக்கு 2.5% மறுபடியும் கூல் ஆகி 10.52. யூஎஸ்டி ஐஎன்ஆர் தான் வீக் ஆகிட்டே வருது, 86.42. சரி, காலையில் கிஃப்ட் நிஃப்டி அப்சைட் ட்ரேட் ஆனதுனால நான் கேப் அப்னு சொல்லி டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். நேற்றைய க்ளோஸ் 25,060. இன்றைக்கு ஓப்பன் வந்து 25,139, 79 பாயிண்ட்ஸ் அப்பாச்சு. 9:45க்கு 25,085ங்கிற ஒரு லோவை கிரியேட் பண்ணிச்சு. அதுதான் இன்றைய லோ கூட. அதுலேருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இங்கே பாருங்க, ஒரு ஹையர் ஹை, ஒரு ஹையர் லோ, ஒரு ஹையர் ஹை, ஒரு ஹையர் லோ, ஒரு ஹையர் ஹை, ஒரு ஹையர் லோ, ஒரு ஹையர் ஹை, ஒரு ஹையர் லோவில் முடிஞ்சுது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக 25,219 முடிஞ்சது. 159 பாயிண்ட்ஸ் மேலே அப் ஆயிடுச்சு, 0.63%. ஆனால் 25,250 to 300 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஜோன், அதை பிரேக் பண்ணல. எல்லாமே ஒரு தடையாக தான் இருக்குது. இந்த இதை பாருங்க, நம்ம முன்னாடியே வரைஞ்சது தான். இது சப்போர்ட் எடுத்து மேலே போகணும்னு நம்ம கணிச்சிருந்தோம். இல்லை ரேஞ்ச் மார்க்கெட்டு, இல்லை பிரேக் அவுட் கொடுக்கும். இப்போ மேல் நோக்கி போகுது. இன்னைக்கு ஓப்பன் 25,139, ஹை 25,233, லோ 25,085, க்ளோஸ் 25,219, 150 பாயிண்ட்ஸ் ஒரு கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. பாசிட்டிவ் த மார்க்கெட். ஆனால் முன்னாடி ஒரு 10 நாளாவே இந்த இடத்துல தான் சுத்திட்டு இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். சரியா? சப்போர்ட் 25,000, அகைன் ரெசிஸ்டன்ஸ் 25,300, அட்வான்ஸ் 1,313, டிக்ளைன்ஸ் 1,336. ரெட் கேண்டில் 12, கிரீன் கேண்டில் 39. டாப் கெய்னர் வந்து டாடா மோட்டார்ஸ் 2% அப்பு, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 2.5% அப்பு, ஏர்டெல் 2% அப்பு, அப்போலோ ஹாஸ்பிட்டல் 1.25% அப்பு. டாப் லூஸர் டாடா கன்சியூமர் 2% டவுனு, ஹெச்யூஎல் 1.5% டவுனு, பெல் 3/4% டவுனு, அல்ட்ராடெக் வந்து 3/4% டவுனு. வெயிட்டேஜ் இன்னைக்கு ஹெவி வெயிட் தான் மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போச்சு, அது எந்த சந்தேகமே இல்லை. ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஏர்டெல், ரிலையன்ஸு இந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கிச்சு. நேற்று 2 நாளாக இறங்கிட்டு இருந்த ரிலையன்ஸு இன்னைக்கு இந்த ஏர்ற பார்ட்டியில் இது ஆயிடுச்சு. வெயிட்டேஜ் வந்து ஹெச்டிஎஃப்சி 30 பாயிண்ட், ஐசிஐசிஐ 24 பாயிண்ட், ஏர்டெல் 22 பாயிண்ட், ரிலையன்ஸு 18 பாயிண்ட். பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். எஸ், இதுதான் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு மிடில் இருக்கு. இந்த சேனலில் லைஃப் டைம் வேக்கு அருகாமையில் இருக்கு. ஒரு 400 பாயிண்ட் தான் லைஃப் டைம் பிரேக் பண்றதுக்கு. இன்னைக்கு 56,715 டு 57,249, 550 பாயிண்ட்ஸ். சப்போர்ட் அகைன் 56,500, ரெசிஸ்டன்ஸ் லைஃப் டைம் ஹையான 57,628. கனரா பேங்க் தவிர பாக்கி எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு கிரீன் தான். சரியா? மற்ற இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து ஐடி செக்டர் வந்து ஒரு 1/4% அப்பாய் முடிஞ்சுது. அப்புறம் மிட் கேப் வந்து ஒரு 1/2% அப்பாய் முடிஞ்சுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 3/4% அப்பு, ஆட்டோ செக்டர் 3/4% அப்பு. மற்றபடி எல்லாமே ஒரு சின்ன அமௌண்ட்ல மார்க்கெட் எல்லாமே ஒரு அப்சைடு தான் முடிஞ்சுது.
எஃப்எம்சிஜி மட்டும் 1/2% டவுனில் முடிஞ்சுது. ஏன்னா ஹிந்துஸ்தான் லீவ் லிமிட்டட் இன்னைக்கு இறங்கி இருந்ததுல டாப் லூசரில் 1.25% இறங்கி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். சரியா? இதை பொறுத்தவரை கோல்டை பொறுத்தவரை அகெயின் நல்லா மேலே போயிட்டே இருக்கிறது. மறைமுகமாக ஏதோ நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் எதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் மறுபடியும் 3427 ரீட்டைலில் 9380 விற்கப்படுது. 129 ரூபா சில்வரு, டாலரில் 39 ரூபா 40 பைசா. அதையும் பார்த்துடலாம் சார்ட்டில். மேலே ஏறி 45 டேரில் சில்வர் போயிட்டே இருக்குது பாருங்க, அது பாட்டு போயிட்டே இருக்குது சில்வரு. அதே மாதிரி யுஎஸ் ஆயில் வந்து 64.86 3/% டவுனு. இன்னைக்கு முக்கியமாக க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ் இருக்கு, எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் இருக்கு. அப்புறம் பிட்காயின் வந்து 1,18,631, அதோடைய லைஃப் டைம் வந்து 1,23,236. அது கொஞ்சம் வாலட்டைல் மார்க்கெட்டாக தான் இருக்கு. இந்த பாருங்க டே கண்டில் மாத்திரம் இதுதான் அதோடைய லைஃப் டைம் ஹை. இந்த இடத்துல ரேஞ்ச் போட்டுட்டு இருக்கு பிட்காயின். குளோபல் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் டோ ஜோன்ஸ் 1/2% அப்பு, S&P 500 ஃபிளாட்டு, நாஸ்டாக் 1/2% டவுனு, யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 1/2% அப்பு, CSE இட்டாலி 1% அப்பு, DX 1/2% அப்பு, ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 3.5% அப்பு. ஏற்கனவே அவங்க தாரிஃப் 15% போட்டது, அப்புறம் அமெரிக்கா வந்து பெரிய டீல் பண்ணது, இதனால பாசிட்டிவா ஜப்பான் வந்து 3.5% ஏறி இருக்கு. சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 1/2% அப்பு, ஹாங்காங் ஹேங்ஸிங்ஸ் 1.5% அப்பு, தைவான் 1.5% அப்பு, கொரியா கோஸ்பி 1/2% அப்பு, SCT காம்போசிட் 2.25% அப்பு, ஜாகர்தா இந்தோனேஷியா 1.5% அப்பு, சைனா சங்கை ஃபிளாட்டு. இப்போ டெக்னிக்கலா நிஃப்டியை பார்த்துடலாம். எஸ், இதை நிஃப்டி சார்ட்டு ஏற்கனவே நம்ம போட்டது தான், திரும்பி நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகணும், அதை நோக்கி போயிட்டு இருக்கு. பிரேக் அவுட் கொடுக்கல. இந்த ரைசிங் சேனல்ல 4 ஹவர்ஸ்க்கு மாத்திரம் பாருங்க, இந்த ஃபாலிங் சேனல்ல பிரேக் அவுட் கொடுத்து புல் பேக் எடுத்து போகுது. ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் பண்ணிருக்கு. அடுத்தது வந்து 25,500 தான் அடுத்த ஒரு ஸ்விங்குடைய ஹை. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்விங்கை ரீச் பண்ணிடுச்சு 25,240. ஆனா இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. நீங்க நல்லா பாருங்க, 3 இடத்துல ரவுண்ட் பண்றேன். 1 2 3, இந்த 3 பாருங்க ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஆக்ட் பண்ணிருக்கு. இப்போ அந்த இடத்துல தான் நிக்குது. இதை உடைச்சிட்டு மேலே போறது கொஞ்சம் கஷ்டம், பொறுத்திருந்து பார்ப்போம். சரியா? அதே மாதிரி ஆப்ஷன் செயினை பார்க்கும்போது நேத்து வந்து ரெசிஸ்டன்ஸ் சைடு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இன்னைக்கு சப்போர்ட் சைடு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதை பாருங்க, அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,200ல 1,41,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், 25,500ல 1,41,000. ஆனா சப்போர்ட்ல பாத்தீங்கன்னா 25,200, 25,150, 25,100, 25,000 இது எல்லாமே 1,77,000, ஒரு 1,38,000, 1,71,000, 1,58,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சரியா? FIDA ஆக்டிவிட்டி பொறுத்தவரை அவங்க இது வரைக்கும் 22,000 கோடிக்கு வித்திருக்காங்க. நேற்று கூட 3,548 கோடிக்கு வித்திருக்காங்க. சரி, சில நியூஸ் பார்ப்போம். ரஷ்யா அண்ட் உக்ரைன் டு ஹோல்ட் டாக்ஸ் ஆன் வெனஸ்டே. இன்னைக்கு தான் பிபிசியில் வந்திருக்கு. அந்த சீஸ்ஃபயர் விஷயமா பேச போறாங்க. சீஸ்ஃபயரா என்னன்னு தெரியல, பேச்சுவார்த்தை நடத்த போகுது. அப்புறம் சைனா சொல்லுது யூஎஸ் வித்ட்ராவல் UNESCO இது வந்து இர்ரெஸ்பான்சிபிள்னு சொல்றாங்க. இந்துஸ்தான் டைம்ஸ்ல இது வந்திருக்கு. அப்புறம் ஈரான் ரெடி டு இஸ்ரேல் கூட போர் புரியத்துக்கு ரெடியா இருக்கும், வில் நாட் ஹால்ட் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படின்னு பெஜிக்ஸ்கியான் சொல்லியிருக்காரு. அப்புறம் நைட்மேர் வித் நோ ஃபைன் பீப்புள் ட்ராப் டெட் இன் காசா ஹிட்ஸ் பீக் ஸ்டார்வேஷன் அல் ஜசீரா சொல்றாங்க. அப்புறம் 21 children died in non-starvation in 72 hours in Gaza, says hospital. The Hinduல வந்திருக்கு. பிபிசியில் 10 more people பிபிசியில் வந்திருக்கு. சரியா? ஃபைனலா வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்துடலாம். கிஃப்ட் நிஃப்டி சார்ட்டு 30 மினிட்ஸில் மாற்றிக்கிறோம். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி 30 மினிட்ஸில் தான் நான் அனலைஸ் பண்ணுவேன். எஸ், சேம் இடத்துல தான் ஃப்ளாட்டாக தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பயனுள்ளதாக்கணும்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆதரவளிக்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.